ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் தான் இந்தியன் பைக் கேம்ஸ். அதுனா எனக்கு வந்து கோல்டு, அதனால் நான் கொஞ்சம் அப்பப்போ எதுவுமே அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களாட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓவராலாக நடிக்கலை, ஓவராலாக நடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். என்ன தானே கேட்குறீங்க? என்னென்னா வந்து நான் வீடியோ வந்து இத்தனை நாள் போடாததுக்கு ஒரே காரணம் கண்டென்ட் இல்லை. அதாங்க ரீசன். கண்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது. கண்டென்ட் இல்லாமல் உங்களுக்கு போட்டால் சும்மா போர் அடிச்சிருமில்ல. பட் இருந்தாலும் இத்தனை நாள் அச்சீவ் பண்ணி இருந்தேன். பட் ஆனால் முடிவு பண்ணிட்டேன் கண்டென்ட் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமே என்ன இந்த வீடியோ. அப்படி என்னடா இன்ஃபர்மேஷன் தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பப்ஜி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது கொஞ்ச நாளில் உங்களுக்கு வரும். பட் ஆல்சோ ஒரு சோகமான விஷயம்லாம் இருக்குது. சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக, ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போட்டால் உங்களுக்குமே போர் அடிச்சிருன்றதுக்காக தான் எத்தனை வீடியோ ஃபுல்லாக. சரி, ஓகே. இப்போ அதனால் வந்து இன்றைக்கி வந்து சும்மா ஒரு கண்டென்ட், ஒரு குட்டி கண்டென்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஸோ அது யாருக்கெல்லாம் தெரியும்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு அவ்வளோக்கா தெரியலை. நீ ஒரு வீடியோ பார்த்து அதில் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை விடுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோ எடுத்தேன்டான்னு கேட்குறீங்க. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த இதையும் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் என்னன்ற இது வரைக்கும் சொல்லலை. பட் ஆனால் உங்களுக்கு என்னன்ற சொல்கிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சோகமான விஷயம் என்னென்னு, அந்த சோகமான விஷயம் என்னன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டோரி கேமு, சேலஞ்ச் கேமு, ஹைனா கேமரு, பேர்ட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் எஸ்வி, அதுமாரி நான் தான் வச்சுருந்தேன். அப்புறம் வேறு பேர்ட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் எஸ்வி அண்ட் ஆல்சோ சேலஞ்ச் கேம் மாதிரி, ஹைனா கேம் மாதிரி, ஸ்டோரி கேம் மாதிரி அண்டு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து இருக்காது. அந்த சேனல்ஸில் நம்மள்கிட்ட இப்போ இல்லை. நம்மளனாலும் அதுதான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போ ஆர்ட்ஸ் ஆஃப் எஸ்வி, ஃபேக்ட்ஸ் ஆஃப் எஸ்வி அதெல்லாம்னு கேட்டிங்கன்னா அதுமாரி நான் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கு அது தெரியுமா தெரியல. அதை விடுங்க. ஏன் அப்படி ஏன் இப்போ இல்லைன்னு கேட்குறீங்கன்னா, என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா ஃபோன் பழைய ஃபோன் இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு நாள் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது ஃபோன் மடியில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ தெரியாமல் எந்திரிச்சிருச்சு எங்கள் அம்மா. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனு கீழே விழுந்து சாம்சங்கில் ஒரு 3/4க்கு கீழே பாதிக்கு மேலே அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கோடு விழுந்து அந்த மாதிரி டிஸ்பிளே தெரியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் ஒரு இடம் மட்டும் தெரிஞ்சிச்சு, மேல் சைடு அந்த கேமரா இருக்க பக்கத்தில் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்த பிளைனாக இருக்க இடம் ஒர்க் ஆச்சு. சரி பண்ணி கேட்டால் எங்கள் அப்பா வாங்கினது 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இப்போ இருந்து பார்த்தா ஒரு 5 வருஷம் பழைய வருஷம். அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 2-3 வருஷம், நான் 2 வருஷத்துக்கிட்ட பழைய ஃபோனு. அதுவே 15,000க்கு தான் எங்கள் அப்பா வாங்கினோம். பட் ஆனால் சரி பண்ணி கேட்டால் 25,000ன்றானுங்க. உங்களுக்கே நியாயமாக இருக்கா? வாங்கின காசை விட கேட்குற ஆளுகள்ட்டு நம்ம புது ஃபோனே வாங்கிட்டோம். ஸோ தேடிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் புது ஃபோன் வாங்கிட்டோம். அம்மாவோட பழைய ஃபோனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S10. இப்போ வச்சுக்கிற ஓப்போ A59 அதான் வச்சுருக்கோம். இப்போ கூட அதிலே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது கேமில் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மூக்கு லைட்டாக அடைச்சிருக்கனால அந்த இடம் மட்டும் லைட்டாக வரமாட்டேங்குதுங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, வாங்க நம்ம இப்போ கண்டினியூவில் போயிடும். பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் சேலஞ்ச்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சேலஞ்ச்லாம் எப்படி கண்டினியூ பண்ணுவேன், ஸ்டோரியெல்லாம் என்னாச்சு, அந்த ஸ்டோரி கேமிங்கில் போட்ட அந்த ஸ்டோரி என்னாச்சு, சேலஞ்ச்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கேட்டீங்கன்னாலும் அதுக்கும் ஒரு பதில் இருக்குது.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அந்த சேனல் யாருன்னு கேட்காங்க. இதே சேனலில் தள்ளி பார்ட்டாக, அதாவது சேலஞ்சுக்குன்னா சேலஞ்சுக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணுறோன்னா அது பார்ட் 1, சேலஞ்ச் இன்னொன்று பண்ணுறோன்னா அது பார்ட் 2, அந்த மாதிரி சேலஞ்ச் நம்ம ஒரு சில சேலஞ்சில் ரொம்ப பெருசாக போவோம், அதெல்லாம் ஒரு பார்ட்டாக போடுவோம். அது எப்படின்னா சேலஞ்ச் நம்பர் 1 அது வந்து பெருசாக போச்சுன்னா சேலஞ்ச் நம்பர் 1 பார்ட் 1, சேலஞ்ச் நம்பர் 1ல் அது பார்ட் 1 இருக்கும். அப்புறம் சேலஞ்ச் நம்பர் 1ல் அது பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி பெருசாக போச்சுன்னா தான் வரும். அண்ட் அப்புறம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா சேலஞ்ச் நம்பர் 3 அப்படின்னு போட்டு முடிச்சிடணும். அதாவது அந்த சேலஞ்சை மட்டும் முடிச்சிடுவோம். அப்படியே அது ஒரே வீடியோவில் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா சேலஞ்ச் நம்பர், அதாவது என்ன நம்பரோ அதை போட்டு முடிச்சுடுவோம். அது நிறையா போச்சுன்னா ஒரு பார்ட்டாக போடலான்ருக்கேன். அப்புறம் ஸ்டோரியும் அதாங்க, ஸ்டோரி அந்த மாதிரி தான் பார்ட்டாக தான் போடலான்ருக்கேன். மறுபடியும் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுவும் இந்த சேனல்லே தான். ஏன்னா அது மறுபடியும் க்ரியேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாக, மறுபடியும் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள கடுப்பெல்லாம் இல்லை. பட் ஆனால் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பண்ணுறது என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட, விடுங்க. க்ரியேட் பண்ணுறது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அதுக்கு சேனல் போட்டு வீடியோ போட்டால் அது வியூஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி ரொம்ப வேலையாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த சேனல்லையும் நம்ம வீடியோஸ்லாம் போடணும்ல, அப்போ எதுக்கும் கண்டென்ட் வேணும்ல. அப்போ அந்த ஸ்டோரியெல்லாம் இதில் போட்டுட்டா அப்படி உங்களுக்கும் ஒரே சேனல் நிறையா வீடியோஸ் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதனால இந்த ஒரு முடிவு. ஓகே, அதனால இந்த ஒரு முடிவு. ஸோ இந்த மே மாதம் லீவ் வரப்போ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். பார்ப்போம் அதுவும் வருதா இல்லை. எனக்கே வந்து ஏமாத்துறால ஒரு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நான் பண்ணலன்னு ஒரு மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, நான் கொஞ்ச நாளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். அண்டு இந்த குட் ஃப்ரைடேயில் உங்களுக்கு என்னெல்லாம் குட் திங்ஸ் நடந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட்டில் இன்றைக்கி நாள் எண்டிங்கில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பேடாக என்னென்ன நினச்சி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதை விட சரி போலவே நான் ஒரு விஷயம் சொல்லலை, பார்த்துருவா. 6000 இல்லை 6000 போட்டால் நமக்கு நாய் வேணும் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். பட் ஆனால் அந்த நாய் மேலே ஏறபடி விடுறது எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி ஏற்றோம்ல செம்மையாகல ஓட பட்டிடுறான். பத்தலை ஸ்பீடு பத்தலை ஓடுறா குட்டி பயலே ஏழை எங்கிட்டா ஓடுறா லூஸே. இனிமேல் ரிவர்ஸ் போகிறாவே நல்லா இருக்குவே. டிக்கா கடிக்கா கடிக்கா கடி கடி ஏ கடுறா ஏழை. என்னடா பொம்பளையை பார்த்தா கடிக்க மாட்டேன்றான். வெடி 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 கடி வாங்கிச்சா அப்படி அப்பாடா கொண்டாச்சு. நம்ம ஷாட்டுக்கு போவோம், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போவோம். மீன் இந்த டாகில் போகிறது நல்லா இருக்கு மீன். நம்ம டாக் ரைட் போடுறோம். வாங்க 100 ரூபாய்க்கு 2 மணி நேரம் ரைடு. 100 ரூபாய்க்கு 1 மணி நேரம் ரைடு. வாங்க சரி அதை வேணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்ன சொல்கிறது, ஐயோ ஓகே, இப்போ நம்ம டைனோசர்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரலாம் அதை ட்ரை பண்ணுவோமா? அது ஃபஸ்ட்டு 15 ஒரு நம்பர் போட்டு டைனோசர் நம்ம கொண்டு வந்துக்குவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயும் வந்து ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி இங்கே டூல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அட்டாக் ஸ்பெல்லிங் என்னங்க? ATTK தானே தெரியலையே. அட்டாக் கரெக்டு. ஓகே, அட்டுக்குன்னு வந்துருக்குங்க, நல்ல வேலை ஒட்டம். ஓகே, நம்ம எதை எய்ம் பண்ணுறோமோ அதை சுட்டுருன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தேவை இது, இந்த கண்ணு தான். அந்த பொண்ணை சுடு போய் கொள்றா. அடே உனக்கு என்ன இந்த அடியே, உனக்கு என்ன கொழுப்பா? கண்ணு வச்சிருக்கேன் எனக்கு ஒன்று சண்டை போடுற அறிவு இல்லாத.
ஸோ சரி போலீஸை நான் பண்ணா நாங்களாம் என்ன பண்ணுறோம்னு நினச்சிக்கலாம். ஸோ டான்ஸ் வருது எனக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் தோணிருச்சு. நான் யோசிச்சு வச்சுருந்தேன், பட் ஆனால் எனக்கு இப்போ அது ஞாபகம் வந்துருச்சே. என்னன்னு தானே கேட்குறீங்க? போனால் என்னன்றதை காட்டுறேன் வாங்க. என்ன பண்ண போகிறேன்னா, சர்வைவ் வித் 3 ஸ்டார்ஸ். ஐயோ என்னமோ ஆனால் 3 ஸ்டாரில் போலீஸ்ட்டு வந்து சர்வே பண்ணணும் அந்த ஸ்டார்ஸ்லாம் போகிற வரைக்கும். ஓகே, சாகக்கூடாது. இன்ஃபினிட்டி ஹெல்த்தும் போடக்கூடாது. ஓகேங்களா? இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டுக்குவோம். இன்ஃபினிட்டி ஹெல்த் ஓகே, பட் ஆனால் போலீஸ்ட்டை சுடுவாங்கக்கூடாது. இன்ஃபினிட்டி ஹெல்த்து போடலாமா நம்ம? போட்டாலே தப்பிக்க முடியும். ஸோ ஓகே, இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட வேணாம். இல்லை வேணாம், போட்டுக்கோ. எதுக்கு போட்டுக்கோ. இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கோ. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்ட்டை வந்து நம்ம சிக்கக்கூடாது. போலீஸ்ட்டை வந்து சர்வை பண்ணணும். ஓகே, அது முன்னாடி நம்ம வந்து பைக் எடுத்துக்கோ முன்னாடி. ஓகே, நம்ம போகிறப்ப நிறையா ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதனால இந்த பயபிள்ளைக்கு வந்து அடிபட்டுறக்கூடாதுல. அப்புறம் செத்துட்டானா போலீஸ் கை அழகா செத்தானே ஊரெல்லாம் காவடி ஆக்கிடல் இருக்கும். சரி, அதை விடுங்க. 3000 போட்டு வர வச்சுருவோம். எஸ், வந்தாச்சு. வாடா கருப்பு கலக்காண்டான் இருக்கோம். சாரி அஸ்ட்ரோ ஃபேன்ஸை தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்காங்க. சும்மா ஜஸ்ட் விளாட்டுக்குனேன். சரி, போகிறப்போ ஒரு வீலிங் அடிச்சுட்டு போவோம். எப்படி ஆத்தாடி நல்ல வேலை கைஸ். ஜஸ்ட்டு விசு உருக்கு பண்டி. ஐயோ இருக்குதாகலா இன்ஃபினிட்டி எடுத்து போட்டுக்குவல்ல. என்னென்னா போலீஸ்டெல்லாம் தப்பிக்கிறல சட்டை மாட்டுற சால்ட் வாட்டர்னு நம்மளாம் முடிச்சிடுவோம். பட் ஆனால் இந்த வாட்டி இன்ஃபினிட்டி எடுத்துருவோமா? இன்ஃபினிட்டி எங்கே 1929 9129 அது போட்டால் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி போயிடுமா? செக் பண்ணி பார்ப்போமா? அதே பைக்கு தான், அது 3000 போட்டுட்டு அது ஏறி ஒரு வீனிங் அடிச்சு பார்ப்போம். ஹெல்த் குறைஞ்சுன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த் இல்லை. பட் ஆனால் நம்ம காரில் தான் சர்வே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏரியோடா சின்ராஸ் போமா வீலிங் தூடா அட்டிங்க. இப்போ என்னோட கவராமல் போயிட்டுருக்குறியான். ஏழை வேன் ட்ரிப்பு கவர மாட்டியா? வேன் ட்ரிப்பு தான் கவருவியான் போல. சமலை பைக்கை தாருனா ஏகே போஸ்டடான்ற மாதிரிலாம் இல்லை. தளபதி ஃபேனுங்க. ஃபேன் இல்லை, நான் தளபதி ஃபேன். அண்ட் யாருக்கெல்லாம் தளபதி பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, யார்லேயே காலை வச்சு பேலன்ஸ் பண்ணுறாங்க குட்டப்பைய. சப்போ பைக்கை எத்தாருன்னா டிடிஎஃப் போஸ்டடா. ஐயா சரி போவான். டிரைவிங் பண்ணுறப்ப அந்த கில்லி படத்தில் வரல அஞ்சனார் வில்லு அரைச்சிருந்த சொல்கிற அந்த பாட்டை மட்டும் போட்டோன்னு வைங்களேன், நமக்கே ஒரு வெறி ஆகும். இல்லையாலே நீ ரொம்ப நேரமாக இருக்குடா, ரோட்டில் பண்ணாதான் வேணும். பத்தியா வீலி அடியில் பத்தியா இந்த அடாவில் சட்டை வடக்கடி எதிர்வாடா. போகிறான் போடுற. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஹெல்மெட்டு முக்கியம். முன்னாடி வந்த வண்டியிலேருந்து இறங்கி கலர் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்ச நாள் சுற்றிட்டு தான் நம்ம அந்த சம்பவத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதாங்க சொன்னேன்ல, அவனுங்கெல்லாம் கொண்டுட்டு சர்வே பண்ணணுன்றது. அந்த சம்பவத்தை இதை முடிச்சுட்டு ஆரம்பிப்போம். ஓகே, ஹெல்மெட்டை போட்டாச்சே. நைட்டில் ஓட்டுவோமா? வேணாம், பகல்னா தான் வெறியாக இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் நைட்டு போட்டாவே ஒரு மாதிரி இருக்குங்க. கார்லாம் தெரியாத மாதிரி அது ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். பைக்கை எடுத்தாருனா ஏகே போஸ்டுடா.
அடுத்து கலருக்கு ஆவின் பால் வேஸ்ட்டு பாட்டு வரும்ல பாட்டு எத்தனை பேர்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்டு பட் ஆனால் என்னதான் இப்போல்லாம் பாட்டெலாம் பண்ணணும், நான் தளபதி ஃபேன். கண்ணில் நிறைய இருக்கு. ஓகே, அடிக்கிற வேலைக்கு முன்னாடி பேண்ட்டு போட்டு சுற்றுவானா இருக்கு மென்டல் பையன். இறங்கடா என்ன பண்ண போகிறோம்? நான் பைக் விட்டு கொஞ்சம் தூரம் இந்த பைக்கு ஏறுறதுக்கு பைக்கோ இல்லை காரோ ஏறுறதுக்கு சிம்பிள் வரும்ல, அப்போ மட்டும்தான் நம்மளால் கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ளூவு பிளாக்குன்னு அதே கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் நார்மலாக டவுசர்லாம் போட்டுக்கலாம். டவுசர் அப்படி பேர் நல்லாங்களே. ஓகே, டாட்டு குத்தியாச்சு. ஓகே, பைக் எடுத்துருவோமா? பட் ஆனால் நம்ம நைட் டைமுக்கே மாற்றிடுவோம். ஏன்னாங்க பகல் தான் நல்லாயிருக்கும். அப்போ ஊடி போட்டு சுற்றுவோமா? ஆமாம், இந்த மாதிரி பைக்கெலாம் ஊடி போட்டுட்டு தான் சுற்றுவோம். ஊடி 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 கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்தோன்னா இது வேணாம். எனக்கு கருப்பு கலர் தாங்க வேணும். கருப்பு எங்கடா என் கருப்பேன் வரலன்னு வந்துடுச்சு. வரலன்னு வையேன்னு சொல்ல வந்தே வந்துடுச்சு. ஓகே, நீ சீக்கிரம் ஹெல்மெட்டை போடுறா. ஹெல்மெட்டு மண்டை பைபிளில் ஹெல்மெட்டை போட்டாச்சு. இங்கெல்லாம் வேணும் கிடைக்கக்கூடாது. ரோட்டில் தான் பைக்கை எத்தாடணும். ஏகே போஸ்டுடா இது கலர் இருக்கு அப்படி பால் வேஸ்ட்டுடா. தூக்குடா ஆத்தாடி. ஏங்க நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன் இந்த யூடியூப்பில் வந்து டைட்டிலில் தான் பார்த்தேன், தூக்க முடியுமாம்மா. இந்த டைட்டில் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன், அதை தூக்க முடியுமாம்மா. இந்த ட்ரெயினை ஜேசிபி வச்சு தூக்கி பார்த்துருவோமா? பட் ஆனால் நம்ம பண்ணுறப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரே அளவும் வரலையே. எஸ், இன்ஃபினிட்டி போயிடுச்சு. முன்னாடி நம்ம ஜேசிபி போட்டுருவோம். நம்பர் வந்து வச்சு 6677 நினைக்கிறேன். 6677 ஆமாங்க, அதே தான். நீ தூக்கலை, அந்த வீடியோவில் சொன்னது பொய்ன்னு உன்னை சுட்லேயே நான் வைக்கிறேன் பாருங்களேன். இந்த இது நல்லா இல்லைல்ல, தூக்குதா? நம்ம செட்டிங்ஸுக்கு போய் ஜாய்ஸ்டிக்கை ஸ்டியரிங்க்கும் வேணால் டச்சுக்கு மாற்றிடலாம். அண்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சுக்கு போய் நம்ம ஏங்க டயத்தை வேஸ்ட் பண்ணணும், மறுபடியும் வந்து சேலஞ்சுக்கு போய் இந்த ஃபன் ட்ராக்கு கொடுத்தோன்னா வந்துருச்சுல. அப்புறம் என்ன, நம்மளோட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே நம்ம ஆரம்பிச்சிடலாம். முன்னாடி நம்ம சட்டையை மாற்றி பட் ஆனால் இவன் காமெடியாக இருக்காங்க, பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஹேர் ஸ்டைலும் மொட்டை மண்டையும் பார்த்துக்கலாம். டென்டேஷன் ஹேர் வைப்போமா? எப்படி நல்லா கவு ஜிகிடி மண்டை ஜிகிடி மண்டை பேர் நல்லா இருக்கல, ஜிகிடி மண்டை. டுன்டுன் அங்கிள், சி டுன்டுன் அங்கிள், டுன்டுன் ஆண்டி மாதிரி. டுன்டுன் அங்கிள் இல்லை, டுன்டுன் அங்கிள். இல்லை என் பேர் டுபுக் டுபுக்கில் வச்சுருவா, நல்லா கேட்க அப்படியா? ஓகே, சிங்கிடி மண்டையை மாற்றிடுவோம், மொட்டை மண்டைக்கே கொண்டு வந்துடுறோம். சரியான கோல்டு, முழுக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு, வாய்ஸே வாரி இருக்கும் இப்போ டக்குல. அப்போ சாரி
667 போட்டேன். 667777777777. இம்ரான் வந்து இந்த பையில இறக்கி விட்டுருவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டா. ட்ரை பண்ணால் நான் கரெக்டாக இருக்கும். அது அவங்களுக்கு நேரம் நீங்கள் இந்த பாமண்ட யாரே யாரே இது வண்டி தாங்க ஏறுது. எல்லாம் காவடியுது. காவடி விளாட்ற நம்மளை வச்சு விளாண்டுட்ருக்காங்க தான் தெரியுது. ஆனால் நிறையா பேர்லாம் வியூஸ் போகிறதுக்காண்டி அதெல்லாம் வைப்பாளுங்க டைட்டில். நம்ம இந்த பையில அப்படியே ஏற்றி போவா. போசுடா யாழே மக்கா ஏமாத்தியாடா மக்கா இல்லையே. ஐயோ யாழே கிட்டாடா கிட்டாடா குட்டா பைய. இந்த ட்ரெயினில் தூக்க முடி விட்டுறதெல்லாம் கம்மி கட்டுருக்காது என்று நம்புங்க. ட்ரெயின் ஆன் பண்ணி விட்டுருவோமா? ஜேசிபி என்னாலும் அதுதான் எத்தனையோ காரெலாம் ஆச்சு. நான் ட்ரை பண்ணிக்க சும்மா விளாட்றப்ப ஜேசிபி ட்ரை பண்ணுவோம். ஐயோ கிலோ பரலே நல்லா தான் உட்காந்துட்ருக்கேன். பெட்ராக படுத்துருப்பேன். டக்கில் கீழே விட வைக்கிட்டே தொங்கிட்டு இருந்தேன். எழுந்திரிச்சிட்டு இப்போ எங்க யூஸ் பண்ண ட்ரெயினோட ஹைட்டுக்கே போக முடியாமல் போவோம். எப்படி அவ்வளோ ஏறி பைக்கை தரலா ஏகே போஸ்டோடா அது கலருக்கு அவன் பால் வேஸ்டடா போய். Hey man, what are you doing? What the fuck? இருங்க இன்னும் நம்ம ஆட்டோ பண்ண முடியலை. இன்னும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. இப்படி அழகில் இப்போ அப்படியே இந்த பைப்பில் கீழே இறக்குறவே பாருங்க. தூக்குமா பாருங்க. நான் தாண்டா இப்போ ஹைட்டில் இருக்கிறேன். காவடி மிஸ் ஜேசிபி வர்சஸ் ட்ரெயினுங்கிற தலைப்புடல் ஆரம்பிக்கிறது. விளாட்டம் விளாட்டாடி இருக்காதடா விளாட்டம். ஏங்க இப்படி பண்ணலாமே? ஏத்துடா வண்டியோ அப்பே 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 டுபுக்கு டுபுக்கில் இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. டுபுக்கு டுபுக்கு டுபுக் டுபுக். டப்புக்கு 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 டுபுக்குடு டப்புக்கு டுபுக்குன்னு வச்சிருவா. டப்புக்கு டுபுக்கு டப்புக்கு டுபுக்கு அப்பே. என்னங்க ஆக்சிலேட்டர்ஸில் வீடு சுற்றிட்டே இருக்கவோ சர்க்கிள் போய் விட்டாங்க. அப்படி மிஸ் காவடி மிஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டுபுக்கு டுபுக்குல வண்டியை திருப்புடா திருப்புடா நீயும் நல்லா வண்டியை திருப்பு. ஓகே ஓகே ஓகே. ஏங்க மேலே ஒரு 2 பட்டன் கொடுத்துருப்பானுங்களே எங்கே காணோம்? மேலே 2 பட்டன் கொடுத்துருப்பானுங்க எதுக்கும் தானே
இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்குன்னு தான் தெரியல. ஆனால் மேலே 2 பட்டன் கொடுத்துருப்பானுங்க, மேலே கீழேன்னு தெரியலை. பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அதில் வந்து டைனோசர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஓகே ஓகே. Oh my god. இந்த பையில கீழே தாங்க இலை 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 மக்கா ஒய்ய மக்கா மாதிரி வந்து நினைக்கிறேன். தூக்கியாச்சு இறக்கணும், இறக்குறேன். ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியே தெரியலையே. நிறைய டச் பண்ணிடுச்சா? ஓகேங்க, டச் பண்ணிடுச்சு. எப்படிங்க இந்த மாதிரியே தள்ளு போய் எல்லாத்தையும் கும்பல ஒரு இடத்துல சேர்த்துருவோம். வேலை தலை மாட்டேங்கிறாடா டேய். ஐயோ பச்சா பச்சா. ஏய் வர்றா கொழுப்பு பாருங்களே. அங்கே விட்டுருவோமா? முடிய விட்டுருவேணா நான்? யாய் தள்ளுடா யாப்ப ஏழை. என்னடா பூங்காட்டம் இது? பித்தலாட்டம். இப்போ இல்லை பித்தலாட்டம். ஏய் யாருங்க போக மாட்டேங்குது இருக்கிறதுனால. நானும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வரலான்னு யோசிச்சுக்கிறேன். பட் ஆனால் ஒன்றுமே இந்த மரமண்டைக்கு தோண மாட்டேங்குது. பார்ப்போம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எத்தனை வியூஸ் போகுதோ அத்தனை சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ல மாட்டேங்க. சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. சந்தோஷப்படுவேன். நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வந்து பப்ஜி விளாடி உங்களுக்கு வீடியோ போடலான் இருக்கேன். ஏன் நீங்கள் சொல்லனாலும் நான் வீடியோ போடுவேன். ஏன்னா இன்றைக்கி அந்த வீடியோ வந்துடும்ல. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம பப்ஜி நிறையா விளாட்லாம். ஓகேங்களா? எல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. பப்ஜி விளாட்றது விளாடுவோம். நீங்கள் பண்ணிங்கன்னா பப்ஜி நிறையா நான் போடுறேன். அது முன்னாடி அங்கே இருக்க போய் இப்படி சொல்லலாம். எல்லாம் விடுறோம். வாடா சீக்கிரம் ட்ரெயினில் எஜ்ஜு ஆட் பண்ணி விட்ருவோம். இந்த ட்ரெயினிங் வரக்குள்ளே ஏழை ஜேசிபி ஆளை விட்ற சமையல் தெரிச்சிருச்சு. காமெடி பீஸு. ஐயோ ஐயா ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல. சரி ஓகேங்க, ரொம்ப நேரம் இந்த வீடியோவை போயிட்டுருக்கோமே, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லையா நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் இந்த வீடியோவிலே பப்ஜி விளாட்லாம். அதான் இந்த வீடியோவிலே விளாட்றேன். இன்றைக்கி வரும் நிலை. பட் ஆனால் இந்த வீடியோவிலே விளாட்றேன். இருங்க 2 நிமிஷம் இருங்க. பப்ஜிக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வந்துருச்சு, பப்ஜி வந்தாச்சு. இருங்க உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஒன்றும் நெட்டு நார்மலில் பண்ணி விட்ருவோம். அப்படின்னாங்க இது விளாட முடியும். மனசுக்காங்க டக்குன்னு இருமல் வந்துருச்சு. இது என்னென்னமோலாம் கேட்கும். அதனால் நம்ம கேன்சல் கொடுத்துறோம். என்னடா டேய் இத்தனை நாளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தீங்க. சார் பப்ஜி வந்துச்சுக்கா பப்ஜி. ஆனால் என்ன
ஜட்டியை போட்டு நிற்க மாட்டாளுங்க. அதனால பார்த்துக்குவா. கரெக்டாக 30 நிமிஷம் தாண்டி இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இந்த டைமர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பையனை ஐயோ குத்தவில்லை குண்டு பையன் ஓடுறியாம்மா. 36 செகண்ட்ஸ் இருக்கு. ஏதோ ஆப்ஷன் கேட்குது, கொடுத்தா மட்டும் போக மாட்டேங்குது. ஏய் பட, எதுக்கு நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? இந்த அண்டர்கிரவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா டூல்ஸ்லாம் கிடைக்கும். பட் ஆனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த அண்டர்கிரவுண்ட் வருது. வரப்போ வரமாட்டேங்குது. நல்ல வேலை எல்லாரையும் பசங்களாக விட்ருக்கானுங்க. என்னது மெல்ட்டா பவரா? என்னங்க பேர் இது? அங்கே குதிச்சிருவோம். ஃப்ளோ ஜம்ப் டக்கு டக்குன்னு விட்டா குதிச்சிருவான். அந்த ஓட்டைக்குள்ளே லேண்ட் ஆக முடியான்னு பார்ப்போமா? ஒரு வெளியில் வர முடியாமல் அங்கேயே வச்சு செத்துருவியா? ஐயோ ஐயோ. செம்ம ஸ்பீடாக போட்டிருக்கோம். டக்குன்னு பேராஷூட் மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஏழை நான் அங்கே போகணும்டா. டேய் குழுக்குள்ளே இறக்கி விடுங்கடா. டேய் விளக்குண்ண இவ்வளோ நேரம் காட்டு கத்துனேனேடா. அப்பெல்லாம் கேட்கலையாக்கும். அம்மா பாருங்களேன், 2 நிமிஷத்தில் செத்துட்டு மறுபடியும் திருப்பி வருவான். ஓ இவ்வளவு தானா? பட் பரவாயில்ல, நம்ம அது வழியாக வந்துடல. 2ஆகும் நல்லாயிருக்கும். போட்டு கிரானேடு இப்படி எடுத்தோன்னே கிரானேட் தாண்டா எடுத்தோம். செமலை உள்ள போய் கில்மெட்டு எல்லாத்தையும் எடுத்து வருவோம். பிளம் பிளம் ஹெல்மெட்டு கொண்டா ஓடுறாங்க. ஐயா அது ஒரு துப்பாக்கி கிடச்சிச்சு. எவ்வளோ அதான் சமாளிக்க இது போதும். இதெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் பொறுக்கி போடுவா. என்ன ஏதுன்னு பாரபட்சமே பார்க்காம பொருட்களும். அதில் என்னென்னாங்க தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் என்னென்னமோ கொடுக்குறாளுங்க. ஓய்காடு வேகுதுங்க. ஏசி இப்போதே ஆஃப் பண்ணே எதாவது வேகுது. ஏய் செத்தப்பெல்லாம் நான் நாரப்பழுலா ஒன்று விட்டாளுங்க. இவ்வளோ கொண்டு விட்டாளுங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேணா மறுபடியும் முதல்லேருந்து வரலாம். ஆனால் லாங் வீடியோ போயிடுச்சு. பை கைஸ். ஒட்டாவே ஒட்டாடாடி வந்துட்டு தாண்டா இருக்கிறேன். சுட்டு கொள்ளுறா அடாமே. அட பரப்ப எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செத்துட்டாண்டா பைபிள். ஓகே கைஸ், பை கைஸ். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பாருக்காம. பை.